பாண்டியன் கேக்குறாரு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட, அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லையே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த காலத்துல அப்படின்னு சொல்றாங்க. குழலி கேக்குறாங்க, இன்னும் பழைய வீடா இருக்கே. அதுக்கு பொண்ணோட அப்பா சொல்றாங்க, 2 பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடு மாறுறதா ஐடியா வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. மீனா நம்புற மாதிரியே இல்லையேன்னு ராஜி கிட்ட சொல்றாங்க. பொண்ணோட அம்மா பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. எல்லாருக்கும் பொண்ணு காப்பி கொடுக்குறாங்க. குழலி என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. எம்ஏன்னு பொண்ணு சொல்றாங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாண்டியன் சொல்றாங்க. எங்களுக்கும் சம்மதம் தாங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க. சரவணனும் பொண்ணும் பேச போறாங்க. சரவணன் சொல்றாரு, மயில் இல்லாம முருகனை பார்க்கவே முடியாது. மயில கேக்குறாங்க, நீங்க சினிமாவுக்கெல்லாம் போவீங்களா? பழைய ஞாபகம் எல்லாம் சரவணனுக்கு வருது. கோமதி மீனா கிட்ட சொல்றாங்க, ரொம்ப நேரம் ஆச்சே சரவணனை காணமே, என்ன பேசுறீங்கன்னு பொண்ணோட அம்மா கேக்குறாங்க. பஜ்ஜி எந்த எண்ணெயில போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். பொண்ணோட அப்பா பொய்ய அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. 2-3 கடை இருக்கு, 4-5 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு அள்ளி விடுறாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட. குழலி பையனை நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு உள்ள போறாங்க. பேசிட்டியாடான்னு கேக்குறாங்க. நான் பேசிட்டேன்னு சரவணன் சொல்றாரு. சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன்க்கா. பொண்ணை பார்த்து நகையெல்லாம் தங்கம்மான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. எங்க வாங்குனீங்கன்னு கேக்குறாங்க. அம்மாவை தான் கேட்கணும்னு சொல்றாங்க பொண்ணு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. நாளை சந்திப்போம். இன்று